வணக்கம் தலைமைகளே. காம்ரேட் RNK தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள், இவருடைய பெயரெல்லாம் உச்சரிப்பதற்கே எனக்கு துளியும் தகுதி இல்லை. அப்பேற்பட்ட மனிதர் அவர். ஒரே ஒருவரால் கூட, அதாவது எந்த கட்சியாக வேணா எனக்கு இருக்கலாம், நீங்க அவங்க எந்த கட்சியாக வேணா இருக்கலாம், ஒரே ஒருவரால் கூட குறை சொல்ல முடியாத மாமனிதர். ஒரே ஒரு பைசா ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதவர். ஒரே ஒரு பைசா சொத்துக்கு சொந்தக்காரராக இல்லாதவர். இப்படிலாம் வாழ முடியுமா ஒருவரால்? ஒரு ரத்தமும் சதையுமான மனிதரால் இப்படி வாழ முடியுமானா முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அதை சாதித்து காட்டியவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். அவரோட பேட்டி கொடுக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி அவருக்கு பின்னாடி டேபிளில் வந்து லெனின் மற்றும் மார்க்ஸ் மற்றும் தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர், சுப்பிரமணி பாரதியார், பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ், இவருடைய சிறிய சிறிய புகைப்படங்கள், சிலைகள் இருக்கும். இதை வச்சு இவர் முழுசா வந்து நம்ம சொல்லிடலாம். லெனின் மற்றும் மார்க்ஸ் என்பது கம்யூனிச சித்தாந்தம். கம்யூனிசம் கட்சியல்ல, அது ஒரு சித்தாந்தம். அனைவரும் சமம் என்பதை குறிப்பதுதான் லெனின் மற்றும் மார்க்ஸ். தந்தை பெரியார் அப்படின்னாவே பகுத்தறிவு, பெண்கள் விடுதலை, பெண்கள் முன்னேற்றம், அதையெல்லாம் குறிக்கும். ஜாதி மறுப்பு குறிக்கும். டாக்டர் அம்பேத்கர்னா அதே தான், அனைவரும் சமம், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை மேலே கொண்டு வருவது என்பது டாக்டர் அம்பேத்கரை பார்த்தோன்னா குறிக்கும். சுப்பிரமணிய பாரதியார், இவரை பற்றி பேசினாலே உடம்பு புல்லரிக்குது. பாரதியார் என்றாலே தேசப்பற்று, பெண்களின் முன்னேற்றம், பகுத்தறிவு, மேலாதிக்க ஜாதிகளை அடித்து உடைத்தல் போன்ற எல்லா காரியத்தையுமே சுப்பிரமணிய பாரதியார்னவே குறிக்கும். பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் அப்படின்னா அநியாயத்துக்கு எதிராக ஆயுதங்கள் அவசியம் என்பதை குறிக்கும். இது எல்லாத்தையுமே கலந்த ஒரு உருவம் யாருன்னா ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தான். 6 வயசுலயே போராட்ட களத்துக்கு வந்தவர். 100 வயசு வரைக்கும் போராடியவர். இப்படி ஒருத்தர் நம்ம பார்க்கவே முடியாது. 6 வயசுல போராட்டம் என்பது, அப்ப பாஞ்சாலை ஆலை தொழிலாளர்கள் வந்து போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் மற்ற போராட்டம் நடத்தும் போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டில் பொங்குவதற்கு அரிசி இருக்காது. அப்போ பிற வீடுகளுக்கு போய் அரிசியை தானமாக பெற்று அவங்களுக்கு கொடுக்கணும். ஐயா நல்லக்கண்ணு என்ன பதிவு பண்றாருன்னா, அந்த பிற மக்களும் அன்னைக்கு ஏழைகள் தான், அப்படி இருந்துமே மிக தாராள மனப்பான்மையோட அரிசியை கொடுத்தாங்கன்னு பதிவு பண்ணார். அப்படி அரிசிகளை வாங்கி கொண்டு போய் சேர்த்த சிறுவன், 6 வயது சிறுவன், அன்னைக்கே போராட்டத்துக்கு களத்துக்கு வந்தவர் நல்லக்கண்ணு அவர்கள். 15 வயசு வரைக்கும் அவர் காங்கிரஸ் வந்தாரு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட பாதைக்கு மாறினாரு. கடைசி வரைக்கும் கம்யூனிஸ்ட்ல இருந்தார். திருநெல்வேலி ஸ்ரீ வைகுண்டத்துல பிறந்தவர். இவருடைய அப்பா பேரு ராமசாமி தேவர், அம்மா பேரு கருப்பாயி அம்மாள். நான் எப்பவுமே இந்த ஜாதி பெயர்களை குறிப்பிட மாட்டேன், ஆனால் ஒரு நல்ல சம்பவம் சொல்லும்போது நிச்சயமா குறிப்பிட தப்பே இல்லை. தகப்பனார் பேர் ராமசாமி தேவர். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனா வாழ்க்கை முழுவதுமே இந்த ஜாதி, அதாவது ஆதிக்க ஜாதிகளுக்கு, அவர் சார்ந்த ஜாதிக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடியவர். அடித்தட்டு மக்கள், பிற்படுத்த மக்களோடு கடைசி வரைக்கும் நின்று போராடியவர். நான் அநேக இந்த கம்யூனிஸ்ட வரலாறு படிக்கும்போது அந்த ஜாதிகளில் வந்து தேவர் ஜாதி மற்றும் வன்னிய மக்கள், அநேக தலைவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சிருக்காங்க. நான் அதனால இங்க ஜாதியை குறிப்பிடுறேன். எல்லாமே வந்து இந்த ஜாதி பெயரால் ஆத்திரத்தை ஊட்டும் நபர்கள் அல்ல. அதை வைத்து பிழைப்பு நடத்தும் ஈன பிறவிகள் தான், எச்சை பிறவிகள் தான் அந்த ஜாதி பெயரை வச்சுக்கிட்டு ஒரு மக்களிடையே மோதலை உருவாக்கி அதன் மூலம் காசு பார்ப்பாங்க, பாதுகாப்பை பார்த்துக் கொள்வானுங்க. ஈன பிறவிகள், எச்சை பிறவிகள். ஆனா ஒரு உயர்ந்த மனிதர் என்பவர், அவருக்கு அந்த ஜாதியெல்லாம் அவசியம் அல்ல, அற்றது. ஜாதிகளை தாண்டி போராடுவார்கள். ஐயா நல்லக்கண்ணு அப்படிதான் தேவர் ஜாதியில் இருந்துகிட்டு அதை எதிர்த்து, அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து
அவர் போராடியவர். அநேக தோழர்கள், வன்னிய வகுப்பை சேர்ந்த தோழர்களுமே மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். இப்படி ஜாதி மறுப்பு பற்றி பேசும்போது உடனடியாக நினைவுக்கு வருபவர் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். அவர் இந்த ஆடுவாமே பல்லு பாடுவாமே அந்த பாட்டு பாடியிருப்பார். அதாவது சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற, சுதந்திர தேசத்தில் வாழ்வது போல கற்பனையில் ஒரு பாட்டு பாடிப்பார். அப்போ அதில் பாட்டில் வரும், பார்ப்பனரை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துரை என்ற காலமும் போச்சே, பிச்சை ஏற்பாரை பணிகின்ற காலமும் போச்சே, நம்மை ஏய்ப்போரை ஏவல் செய்கின்ற காலமும் போச்சே, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு அப்படின்னு பாரதியார் பாடியிருப்பார். இதில் அதில் முதல்ல என்ன சொல்றாருன்னா, அப்போ சுதந்திரத்துக்கு முன்பாக இந்த பிராமணர்களை பார்க்கும்போது கட்டாயமாக சார் அப்படின்னு கூப்பிடணும். வெள்ளைக்காரனை பார்க்கும்போது கட்டாயமாக லார்டு அப்படின்னு அவங்களை கூப்பிடணும். ஆயுதம் கொண்டு வந்த இந்த காவல்துறை, வெள்ளைக்கார காவல்துறை பார்க்கும்போது கண்டிப்பாக சல்யூட் அடிக்க வேண்டும். அந்த மக்களை கிண்டல் செய்து கொண்டு ஆட்சியில் இருப்பவர்களை பார்த்து ஏவல் செய்யணும். அவங்களுக்கே போய் நம்மளை கிண்டல் பண்றாங்க, வேற வழி இல்லாம அவங்களுக்கு பணிவிடை செய்யணும். அது எல்லாமே இனி இல்லை, எங்கும் சுதந்திரம் அப்படின்னு பாடிப்பார் பாரதியார். ஏன் சொல்றேன்னா, இந்த பார்ப்பனரை சார்னு கூப்பிடுறது போச்சும் பாரு. பாரதியார் ஒரு பார்ப்பனர். அவர் ஒரு பார்ப்பனராக இருந்து கொண்டே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இப்படி பார்ப்பனியத்தை அதிகம் எதிர்த்து பேசியவர் சுப்பிரமணிய பாரதியார். நான் தான் சொன்னேன், நல்ல மனிதர்கள் ஜாதிகளை மதங்களை கடந்து இருப்பாங்க. ஈனப்பிறவிகள், இந்த உழைத்து பிழைக்க விரும்பாதவர்கள், இந்த எச்சை பிறவிகள் தான் இந்த ஜாதியை மதத்தை வைத்து அதன் மூலம் மக்களை பிரிவினைப்படுத்தி அதன் மூலம் சம்பாதித்து கொளுத்து கிடப்பாங்க. பள்ளி படிப்பை முடித்து மதுரை ஹிந்து கல்லூரியில் 2 வருடம் கல்லூரியில் படித்த அனுபவம் இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பா பள்ளியில் படிக்கும் போதே, ராமசாமி தேவர் என்பவர் பள்ளியில் படிக்கும் போதே இவருக்கான அந்த பள்ளி கட்டணத்தை செலுத்த மறுப்பார் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார். ஏன்னா இவர் தொடர்ச்சியாக இப்படி போராட்டம் செய்து கொண்டே இருப்பதால இவங்களுக்கு பணம் கட்டுவது வீண் அப்படின்னு அவங்க அப்பா பதிவு பண்ணி, சில சமயம் அந்த மகன் மீது மிக கடுமையாக நடந்த காலம் இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக அப்பா சொல்வதை கேட்காம அம்மா சொல்வதை கேட்காம இந்த போராட்ட களம் அப்படின்னு தொடர்ச்சியாக போனனால கல்லூரியில் 2 வருஷமா படிச்சாரு. ஏன்னா கல்லூரி படிப்பை தாண்டி அந்த மக்களுக்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் அவரை போராட்ட களத்துக்கு கொண்டு வந்துச்சு. எல்லாத்துக்குமே அவருடைய மீசை இல்லாத தோற்றம் நினைவுக்கு வரும். அவர் மீசையோடு இருந்தவர் தான். 1948 அன்னைக்கு மெட்ராஸ், அப்ப கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு இன்ஸ்பெக்டர் அவருடைய சித்திரவதை செய்யும் போது அதிகாலை 2 மணிக்கு கையை கட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு கிட்டத்தட்ட 32 மணி நேரம் தொடர்ச்சியாக கையை கட்டி அடித்து மீசையை அவர் சிகரெட் அதை வைத்து பொசுக்கி மேலும் அந்த மீசையை பிடுங்கி எடுத்த சம்பவம் அன்னைக்கு நடந்திருக்கு. அதுதான் அந்த மீசை இல்லாததுக்கான காரணம். ஆனா அதுக்கப்புறம் ஐயா நல்லக்கண்ணவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்த பிறகு கூட அந்த இன்ஸ்பெக்டரை பழிவாங்க வேண்டும் அல்லது அவர் மீது எனக்கு எந்தவித வெறுப்புணர்வு இல்லைன்னு சொல்லி பதிவு பண்ணியிருப்பாரு. அந்த மீசை இல்லாத இதுக்கு இந்த சம்பவம் தான் காரணம். விளைவிப்பவர்கள் சொந்தமாக நிலம் வைத்திருந்தால்தான் அவர்கள் நன்றாக வாழ முடியும் என்ற கோட்பாடு உடையவர் நல்லக்கண் ஐயா அவர்கள். ஆச்சரியமா இருக்கும், அன்றைக்கு பிராமணர்கள் வெறும் 3% தான். 6 லட்சம் ஏக்கருக்கு மேலான அதிபதிகள் பிராமணர்கள் அன்னைக்கு 3% இருந்தவங்க. அதை விட இந்த நில ஜமீன்தார்கள் சொல்லி அதுவும் உயர்ந்த ஜாதி கூட்டங்கள் தான் அவங்கெல்லாம். பிராமணர்களுக்கு அடுத்து வரும் உயர்ந்த ஜாதியா இருப்பாங்க. லட்ச ஏக்கர் நிலம் அவர்களுக்கு சொந்தமானது. ஆனா இந்த உரிமையாளர்கள் யாருமே அந்த விவசாய நிலத்தில் இறங்கி பாடுபட்டவர்கள் கிடையவே கிடையாது. குறிப்பா பிராமணர்களுக்கு அவங்க நிலம் எங்க இருக்குன்னு கூட தெரியாது, அங்க அவங்க கால் கூட படாது. ஆனா அதில் வரும் லாபம் மொத்தமே அவருக்கு தான் போய் சேரும். அந்த நிலம் அவங்களுக்கு தான் உரிமையாளர்கள். அந்த நிலத்துல இவங்க காலே வைக்கிறதில்ல, ஆனா அதில் வரும் லாபம் முழுக்க அவர்களுக்கு போகும்.
முழுக்க பாடுபடும் தொழிலாளர்களுக்கு ஒன்றுமே இருக்காது. இதை எதிர்த்து போராடியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். இப்போ அவருக்கு எதிராக மிகப்பெரிய கூட்டம், ஒன்று மூளை வலிமை உள்ள ஒரு ஜாதி, ஒரு கூட்டம், மிகப்பெரிய ஜாதி மற்றும் ரவுடிகளை வைத்திருந்த கூட்டம், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் எதிர்த்தாங்க. ஆனால் ஐயா நல்லக்கண்ணு மற்றும் தோழர்கள் முன்னால அவருடைய ரவுடித்தனம், அந்த மூளை வலிமை எடுபடாமல் போய் தோற்று போனார்கள். அன்றைய முதல்வர் ராஜாஜி கூட இதில் அந்த பிராமணருக்கு துணையாக போனவர். அவர் என்ன சொன்னார்னா, யார் பேரில் பட்டா இருக்கோ அவங்களுக்கு அந்த நிலம் சொந்தம், அதில் இருக்க வரது எல்லாமே சொந்தம் பண்ணாங்க. இன்னைக்கு அப்படிதான் போகுது. ஆனால் ஓரளவுக்கு அந்த நல்ல சம்பளம் வேலை செய்வங்களுக்கு கிடைக்கும். அன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. தொழிலாளர் உழைச்சு பாடுபவர்களுக்கு ஏதோ தானமாக கொடுப்பது போல சில அரிசிகள் கொடுப்பது, விடிய காலமே வேலைக்கு வர வேண்டும் என்று சொல்லுவது, பிறந்தால் அடிப்பது, காயத்தில் மாட்டு சாணியை கரைச்சு ஊத்துவது, இப்படி எண்ணற்ற கொடுமைகள். இதெல்லாம் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அவர்கள் அனைவருமே தோற்று போனார்கள் ஐயா நல்லக்கண்ணு மற்றும் தோழர்கள் முன்னால. அநேகம் அவர் பேசியதெல்லாம் நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. தற்கால சூழலில் அதிகரித்து வரும் மத மோதல்கள் மற்றும் இந்த மத வெறுப்பு, பொதுவான வெறுப்புணர்வு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் பாடுபட்டு வாங்கி கொடுத்த இந்த சுதந்திர தேசத்தின் அந்த சுதந்திரத்தை இவையெல்லாம் பறித்து விடும் என்று நினைக்கிறீர்களா என்ற கேள்வி கேட்டப்ப, இதை போன்ற அவநம்பிக்கை சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக மிக அதிகம் இருந்தது. அவர் பதில் சொன்னது, நாங்கள் எதிர்த்து போராடியது உலகத்தின் மிகப்பெரிய சக்தியை. அன்னைக்கு பிரிட்டிஷ் தான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தி. அவங்க பிரிட்டிஷ் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் சூரிய அஸ்தமனம், எங்க ஆட்சி கீழே சூரியன் மறையவே மறையாதுமாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் பிடிச்சி வச்சிருந்தாங்க. அப்பேற்பட்ட பிரிட்டிஷை நீங்கள் எதிர்த்து போராட முடியாது சொல்லி எல்லோரும் அவநம்பிக்கை கொடுத்த போது, எங்கள் குடும்பத்திலேயே அதை பற்றி சொல்லும்போது அதை எதிர்த்து போராடணும், ஒன்றிணைந்தோம், போராடணும். தோற்று போனது எங்களிடம் பிரிட்டிஷ்காரர்கள் தான், நாங்கள் பதிவு பண்ணியிருந்தார். அதனால இந்த மத மோதல் வெறுப்புணர்வு நிச்சயமாக வெற்றி பெறாது அப்படின்னு சொன்னவர். இன்னைக்கு அவர் இல்லாமல் போனாலும் அவர் விட்டு சென்ற இந்த வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை தத்துவங்கள் என்றைக்குமே அழியாது. அவர் பெயரை சொன்னாலே மிக எளிமையான மனிதர் என்ற தோற்றமும், மிக நேர்மையான மனிதர் என்ற தோற்றமும், எந்த சொத்தும் சேர்க்காத மனிதர் என்ற தோற்றம் தான் நிச்சயமாக வரும். அவருக்கு அவருடைய கட்சியான சிபிஐல ஒரு சிறிய உதவித்தொகை மாசம் கொடுத்தாங்க. அதுபோக அவருடைய வாழ்க்கை துணைவியார், அவங்க அதை விட மிகப்பெரிய கிரேட்னு சொல்லுவோம். அவருடைய சம்பளம் மற்றும் பென்ஷனை வைத்துதான் அவர் தன்னுடைய குடும்பத்தை ஓட்டினார் மற்றும் மகள்களை படிக்க வைத்து முன்னேற்றம் காண வைத்தார். அவருடைய கட்சி தொண்டர்கள் இவர் இப்படியே இருக்கிறத பார்த்து கட்சி தொண்டர்கள் ஒன்றிணைந்து 1 கோடி ரூபாயும் ஒரு காரும், புதிய காரும் கொண்டு கொடுத்தப்ப அது திரும்ப கட்சிக்கே கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, இது கட்சியுடைய பணம், இது தொண்டர்கள் எனக்கு கொடுப்பது கட்சியோட பணம், அது நிச்சயமாக கட்சியில் தான் இருக்க வேண்டும் சொல்லி அவர் பெற்றுக்கொள்ள மறுத்தார். தமிழக அரசு 10 லட்சம் கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு கூட ஒரு 5000 ரூபாய் சேர்த்துட்டு 10,05,000 ரூபாயை திருப்பி கொடுத்தவர். ஏன்னா இதுதான் அவருடைய அடையாளம். அந்த அடையாளத்தை விட்டு கொடுக்க அவர்களும் அடையாளத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. உண்மையாகவே இப்படி எளிமையாக வைராக்கியமாக ஒரு வைரத்தை போன்ற உறுதியாக ஒருத்தர் வாழ்வதை பார்ப்பது மிக கடினம். இயற்கை வளங்களுக்காக தொடர்ந்து போராடியவர். இன்னைக்கு தாமிரபரணி ஆறு காப்பாற்றப்பட்டிருக்குன்னா அவர் தான் காரணம். இவரை போன்ற மனிதர்கள் இல்லாட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆறுமே இருக்காது. எல்லா மணலையுமே சுரண்டி அது ஆறாக இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. இந்த தாமிரபரணியை காப்பாற்றுவதற்காக அந்த மாஃபியாக்கு எதிராக துணிச்சலாக போராடியவர். நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கு பாதுகாப்பு, இந்த தாமிரபரணி ஆற்றை பாதுகாப்பு பண்ணி கொடுத்தது ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தான். அவருடைய டேபிள்ல பின்னால் எழுதி வச்சிருக்கோம், நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் சொல்லி. அந்த அளவுக்கு இந்த அந்த இயற்கை வளங்களை மிகவும் நேசித்தவர். விவசாயிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கடைசி வரைக்கும் போராடிவர். இவருடைய வாழ்க்கை துணைவியார் ரஞ்சிதம் அம்மாள் அவர்கள். அவங்க உண்மையா அந்த போல ஒரு துணை இருந்தனால தான்
கடைசி வரைக்கும் இவரால் சாதிக்க முடிந்தது. கடைசி வரைக்கும் அப்படியே தன்னை விட்டு கொடுக்காமல் அந்த அடையாளத்தோடு வாழ முடிந்தது. நிச்சயமாக அவர் துணைவியார் ரஞ்சிதம் அம்மாள் அவர்கள் இறந்துட்டாங்க. மிக பாராட்டப்பட வேண்டியவர்கள். அவர் ஆசிரியை அல்லது தலைமை ஆசிரியை அப்படிம்பாங்க. அந்த சம்பளம் மற்றும் அவருடைய பென்ஷன்ல தான் இவருடைய குடும்பம் ஓடிச்சுன்னு சொல்லணும். 2 மகள்கள், ஒருவரின் பெயர் ஆண்டாள், அவங்க மருத்துவராக இருக்காங்க. இன்னொரு மகளின் பெயர் காசி பாரதி, அவங்க டீச்சராக இருக்காங்க. 2 பேருக்குமே படிக்க வைத்து அதன் மூலம் முன்னேற்றியவர். ஒரு மருத்துவர் என்றாலே நமக்கு ஒரு தோற்றம் வரும், ஒரு பகட்டான தோற்றம் வரும். நான் அவங்க அப்பா கூட அந்த மகள் ஆண்டாள் நிற்கிற ஒரு பழைய புகைப்படம் கிடைச்சது. பிரமிப்பை கொடுத்தது புகைப்படம். அவர் தான் அவ்வளோ எளிமையாக இருக்காருன்னா, அவருடைய மகள் மருத்துவர் அதை விட எளிமையாக இருக்காங்க. அவருடைய வாழ்க்கை அந்த கோட்பாடை அந்த 2 மகள்களும் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லுவாங்க. மாமனார் பேர் அண்ணாசாமி, வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஒரு ஜாதி மோதல்ல அவர் வெட்டி படுகொலை செஞ்சாங்க. அதை வைத்து குடிசைகளை கொளுத்தி அதை புகழ் பெறவில்லை. அங்க களத்துக்கு சென்று அந்த ஜாதி மோதல் பரவாமல் பார்த்து கொண்டவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஆயுள் தண்டனை பெற்ற கைதி இவர். ஒரு காலத்துல அரசுக்கு எதிராக அரசை கவிழ்க்க போராடினார் சொல்லி அவருக்கு 1949 கேஸ் ஆச்சு. 1950 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு சிறையில் அடிக்கப்பட்டார். அவருடைய சிறை கைதி எண் 9658. 7 வருஷம் சிறையில் இருந்த பிறகு 13ஆம் தேதி டிசம்பர் 1956 அவர் விடுதலை செய்யப்பட்டார். எண்ணற்ற வருடங்கள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அவர் பற்றி சொல்லும்போது ஒரு ஆங்கில வார்த்தையை சேர்த்து சொல்லுவாங்க, டோட்டி அண்ட் ரஸ்ட் ஃப்ரீ ஹானஸ்டி அப்படிம்பாங்க. அதாவது துவைத்து கட்டிய வேட்டியும் துருப்பிடிக்காத நேர்மைக்கும் சொந்தக்காரர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாங்க. நிச்சயமா அவர் பற்றி சொல்லும்போது ஒரு இமயமலை அப்படின்னா ஒரு உயர்ந்த கற்பனை எல்லாத்துக்குமே வரும். அதை போல அனைத்து விஷயங்களும் நேர்மையில், ஒழுக்கத்தில், இந்த ஊழல் செய்யாததில், எளிமையாக வாழ்ந்ததில் இமயத்தை போல உயர்ந்து இருந்தவர், என்றென்றும் உயர்ந்து நம்மோடு இருக்க போகிறவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். நன்றிகள்.